Hi guys, நான் welcome to Pedia. So எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம class 9 CBSE ல science chapter 6 அதாவது வந்து பாத்தீங்கன்னா biologyல chapter 2 tissues தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். So போன chapter நமக்கு என்ன தெரிஞ்சது? அதாவது எந்த ஒரு ஆர்கானிசமா இருந்தாலும் சரி அது செல்லால தான் மேட் அப் ஆயிருக்கும். அதாவது every organism is made up of cells. அதாவது இப்போ வந்து செல்ஸா வந்து செல்ல வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? Cell is the basic structural and functional unit of life. So அதான் இருக்குதுலயே பேசிக்கான இருக்குதுலயே கம்மியான அளவுக்கு structural அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா functional unit of life. So ஆனா அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ல ஒரு சிங்கிள் செல்லே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செய்யும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமீபா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் செல் தான். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்லே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து இன்டேக் ஆயிடும், கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச்ல நடக்கும், எக்ஸ்கிரீஷன் நடக்கும். ஆனா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ல கிட்டத்தட்ட மில்லியன் ஆஃப் செல் இருக்கும். So கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைப் ஆஃப் செல் சில வேலையை வந்து பாத்தீங்கன்னா செய்யும். மோஸ்ட் ஆஃப் தி செல் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் டு கேரி அவுட் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே பார்த்திருப்போம் போட சாப்டர்லயே போன் செல், மசில் செல், நர்வ் செல். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா செல்லும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செய்யும். ஸோ எல்லா ஸ்பெஷலைஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் செல்லால செய்யப்படும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா since these cells carry out only a particular function, they do it very efficiently. In human beings, muscle cell contract and relax to cause movement. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ல மசில் செல் இருக்கு. அதாவது ஹியூமன் பீயிங் இல்லாம எல்லா அனிமல் செல்லையும் மசில் செல்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகி அதாவது சுருங்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகுது, கொஞ்சம் விரியுது. ஸோ இந்த நாள வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் கிரியேட் ஆகுது. நர்வ் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜஸ் கேரி பண்ணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஃபுட், ஹார்மோன்ஸ் அண்ட் வேஸ்ட் மினரல்ஸ் அண்ட் சோ ஆன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இன் பிளான்ட்ஸ் வாஸ்குலர் வேஸ்ட் மெட்டீரியல் அண்ட் சோ ஆன். ஸோ பிளான்ட்ஸ்ல வாஸ்குலர் வேஸ்ட் மெட்டீரியல்லாம் வந்து இருக்கும். பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூ கண்டக்ட் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த பிளான்ட் டு அதர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் ஃபோட்டோசிந்தசிஸ்ல இருக்கிற அந்த எல்லா நமக்கு கிடைக்கிற அந்த ஸ்டார்ச், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட் வந்து கடைசியா கிடைக்கிறத ஸ்டார்ச். ஸோ அந்த ஸ்டார்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான பார்ட்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ், ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட்ல இருக்கிற அந்த அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து வேற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு பிளான்ட்டுக்கு எங்க கிடைக்கும், ரூட்ல இருந்து. ஸோ அந்த ரூட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் தண்ணி சப்ளை ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் அதாவது அந்த ஃபுட்டையும் வாட்டரையும் வந்து சேர்ந்து எடுத்துக்கிட்டு போகும் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த பிளான்ட் டு அதர் பார்ட். ஸோ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ லேபர் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷனா ஆகும். இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா ஸோ அந்த ஃபேக்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டிஃப்ரெண்ட் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக செய்வாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு சோப் தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த சோப் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேக் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க. அதை பேக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒருத்தங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து வேரி ஆகும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல் ஸ்பெஷலைசிங் ஒன் ஃபங்க்ஷன் ஆர் ஆஃபன் குரூப் டுகெதர் இன் அ பாடி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் இருக்கு, இல்லைன்னா ஒரு போன் இருக்கு. ஸோ அந்த போன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல் இருக்கு அதுல. ஸோ அந்த செல் மாதிரி நிறைய செல் இருக்கும், ஆனால் ஒரே டைப் ஆஃப் செல் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப்பா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியில இருக்கும். This means that a particular function is carried out by a cluster of cells at a definite place in a body. So அதாவது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து ஒரு டெஃபினைட் பிளேஸ்ல அதாவது அந்த பாடியில ஒரு கிளஸ்டரா நிறைய செல் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து கிரியேட் பண்றது தான் இந்த இடத்துல டிஷ்யூன்னு சொல்றாங்க. Is arranged and designed so as to give the highest possible efficiency of function. So இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாசிபிள் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ல இருக்கும். Blood, phloem and muscle are example of tissues. So இந்த blood, phloem அப்புறம் மசில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ்ல எக்ஸாம்பிள். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் செல்ஸ் இருக்கும். அப்புறம் மசில்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மசில் செல்ஸ் இருக்கும். A group of cells that are similar in structure and work together achieve a particular function forms a tissue. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து டிஷ்யூவோட மெயின் தீமை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் செல், அதாவது ஒரு குரூப் ஆஃப் செல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல சிமிலரா இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்
வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூவை வந்து ஃபார்ம் பண்ணும். அதாவது ஒரு டிஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா இதான் ஃபார்ம் பண்ணும். Or plants and animals made up of same type of tissues. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ போன சாப்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் செல்ஸா இருக்கட்டும், அனிமல் செல்ஸா இருக்கட்டும் வேரி ஆகுங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் டிஷ்யூஸும் அனிமல் டிஷ்யூஸும் சேமா இருக்குமா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றப்போ do plants and animals have the same structure? Do they both perform similar functions? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிசபிள் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரியாக இருக்கும், இல்லைனா ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்ட் வச்சிங்கன்னா எவ்வளோ வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ நேஷனல் கெலாமிட்டிஸ் மூலியமாக மூவ் ஆகிறது வேற விஷயம். ஆனால் அதுவே தானாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறது நடக்காத காரியம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுங்கிறதுனால நிறைய லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ். ஸோ இந்த சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெட் செல்ஸாக தான் இருக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸாக இருக்கிறப்போ அது வந்து உயிரில்லாத செல்ஸ். இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து லார்ஜ்லி வந்து மூவ் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தேடணும் சரி, மேட்ஸ் தேடணும் சரி, ஷெல்டர் தேடணும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அப்போ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸோட ரொம்ப அதிகமாகவே தேவைப்படும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் செல்ஸாக தான் இருக்கும். ஸோ இன்னொரு டிஃபரன்ஸ் வந்து அனிமல்ஸ்க்கு பிளான்ட்ஸ்க்கு என்னன்னா அந்த க்ரோத்தோட பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல சில இடம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக இருக்கும். அதுவே சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது, இன்னொரு இடத்துல வளராமல் இருக்கிறது. அதாவது ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஒரு லீஃப் வந்து கட் பண்ணுறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு 2 days 3 days மறுபடியும் வளர்ந்துடும். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டை கட் பண்ணுறப்ப அது வந்து வளரவே வளராது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டைம் வந்து தான் க்ரோ ஆகும். ஸோ செல் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ல யூனிஃபார்மாக இருக்கும். ஆனால் ஸோ இப்போ அனிமல் செல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அனிமலோட ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் கட் ஆகிடுதுன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வளராது. அந்த இடம் வந்துன்னா அந்த கட்டான இடம் மட்டும் ஹீல் ஆகி அதோட வந்து பார்த்தீங்கன்னா நின்றுடும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வளராது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்ல வந்து எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும். இந்த இடம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், இந்த இடம் வளரவே வளராது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ சில இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்குன்னு இருக்கிற டெட் செல்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெயில்ஸ், அப்புறம் ஹேர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலிக்க போகிறது இல்லை. ஸோ தேர் இஸ் நோ சச் டிமார்கேஷன் ஆஃப் டிவைடிங் அண்ட் நான் டிவைடிங் ரீஜன்ஸ் இன் அனிமல்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்த ஆர்கன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். இந்த சாதாரண ஒரு அனிமல்ஸ்ல விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். ஆனால் எதை விட பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான பிளான்ஸை விட, ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான பிளான்ஸை விட சாதாரண அனிமல் செல், அதாவது அந்த சாதாரண அனிமல்ல இருக்கிற ஆர்கன் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம அனிமல்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும். லோகோமோஷன், மோஷன் எல்லாமே வந்து இருக்கும். ஆனால் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. This fundamental difference reflect the different modes of life pursued by these two major groups of organisms. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி இன் தேர் டிஃப்ரெண்ட் ஃபீடிங் மெத்தட்ஸ் ஆல்சோ தேர் டிஃப்ரெண்ட்லி அடாப்டட் ஃபார் அ sedentary existence on one hand, plants, and active locomotion on other. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடிங் மெத்தடில் ஸோ சாப்பிட்றதுல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி அடாப்டடாக இருப்பாங்க. இப்போ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து மூவ் ஆகாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து லோகோமோஷன், அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். Contributing to this difference in organ system design. It is with reference to these complex animal and plants bodies that we will now talk about the concept of tissues in some detail. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் பாடிஸ்லாம் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டிஷ்யூஸை பற்றி சில படிக்கலாம். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸை வச்சு இந்த காம்ப்ளெக்ஸ் அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ட் பாடிஸாக இருக்கும், இதெல்லாம் ரெஃபரன்ஸாக வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்யூவோட கான்செப்ட் வந்து டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சாப்டருக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்யூ சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் திருமாவதும் Pedia. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 9 CBSEல சயின்ஸ் சாப்டர் டிஷ்யூஸில் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம்.
வாட் இஸ் அ டிஷ்யூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, வாட் இஸ் அ டிஷ்யூ. இப்போ டிஷ்யூனா என்ன, ஒரு குரூப் ஆஃப் செல். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், அது எல்லாமே ஒரே மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை செய்யணும். ஸோ இதான் டிஷ்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா a group of cells, ஸோ ஒரு group of cells that are similar in structure, ஸோ சிமிலரா இருக்கணும், or work together to achieve a particular function forms a tissue. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா வேலை செஞ்சு ஒரு பர்டிகுலரான ஃபங்க்ஷன் அச்சீவ் பண்ணுறதுனா ஒரு டிஷ்யூ. ஸோ டிஷ்யூவோட யூட்டிலிட்டி என்ன, அது வந்து மல்டிசெல்லாக இருக்குன்னு அதோட யூட்டிலிட்டி என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. And enables the division of labor. So labor ஓட டிவிஷனையும் கொடுக்குது. In complex organisms, so காம்ப்ளெக்ஸான ஆர்கானிசம்ஸ்ல நிறைய டிஷ்யூஸ் வந்து ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றப்போ ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கன் சிஸ்டம், அந்த ஆர்கன் சிஸ்டம் ஒரு ஆர்கானிசம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ல இருந்து எடுத்து போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் செல் வந்து டிஷ்யூ, அந்த டிஷ்யூஸ் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். அந்த ஆர்கான் வந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். அந்த ஆர்கன் சிஸ்டம் வந்து ஒரு ஆர்கானிசம் கிரியேட் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெரிஸ்டமேட்டிக், அதாவது மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்லாம் நம்ம முன்னாடி டிஷ்யூஸ்னா முன்னாடி பார்த்துருப்போம். அதாவது திரும்ப திரும்ப வளர்ற செல்ஸ். இப்போ நம்மளோட ஹேரா இருக்கட்டும், நெயில்ஸா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் தான், டிஷ்யூஸ் தான். இப்போ இந்த இடத்துல வந்து பிளான்ட்ல வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம். ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல வந்து சில இடத்துல தான் வந்து growth வந்து மறுபடியும் நடக்கும். ஸோ அந்த சர்டன் ஸ்பெசிஃபிக்கான ரீஜியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல மட்டும்தான் இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்கும். இப்போ டிபெண்டிங் ஆன் த ரீஜன் வேர் த present, meristematic tissues are classified as apical, lateral and intercalary. இப்போ இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து பிளான்ட்ஸ்ல எல்லா இடத்துல இருக்காது. ஸோ அது இருக்கிற சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆபிக்கல், லேட்ரல், இன்டர்கேலரின்னு சொல்றாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இடத்த பிரிக்கிறாங்க. நியூ செல்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை மெரிஸ்டம் ஆர் இனிஷியலி லைக் தோஸ் ஆஃப் மெரிஸ்டம் இட்செல்ஃப். ஸோ புதுசா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெரிஸ்டம், அதாவது இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்றது தானே. ஸோ அந்த மெரிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை கிரியேட் ப்ரொடியூஸ் பண்றப்போ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அது க்ரோவா மெச்சூர் ஆகுது. ஸோ அது எந்த ஒரு டைப் ஆஃப் டிஷ்யூவா இருக்கணுமோ அந்த இடத்துக்கு ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகும். their characteristics slowly change and they become differentiated as components of other tissues. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற காம்பனன்ட்ஸை விட வந்து டிஃபரன்ஷியேட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க வந்து இந்த டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோடைக்கல்னு இருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய அவுட்டர் லேயர் எபிடர்மிஸ். எபிடர்மிஸ் ரெண்டுத்துக்கும் வந்து ரெண்டு இடத்துல இருக்குது. கோலென்சைமா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறது அதுக்கு உள்ள இருக்கிற லேயர். பேரன்சைமா அதுக்குள்ள இருக்கிற லேயர். ஃப்ளோயம், இந்த ஃப்ளோயம், சைலம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வந்து ரூட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கும். ஸோ அது வேலை எடுத்துட்டு வர்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற செல்ஸ், அதாவது இந்த டிஷ்யூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கும். வாஸ்குலர் பண்டல், அப்புறம் வாஸ்குலர் பண்டல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னங்கிறத இந்த வீடியோல வந்து டீடைல்டா பார்க்கலாம். Apical meristem is present at the growing tip of stems and root and increases the length of the stem and the root. இந்த apical meristem ஸ்டெம்மோட டிப்லையும் ரூட்லயும் தான் இருக்கும். இது மூலியமா வந்து இந்த ஸ்டெம்மையும் ரூட்டையும் வந்து இது வளர செய்யுது. The girth of the stem or root increases due to the lateral meristem. So இந்த lateral meristem வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்டெம்மோட ரூட்டோட girth வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுது. Intercalary meristem is seen in some plant is located near the node. இந்த intercalary meristem வந்து பிளான்ட்ஸோட நோடுக்கு பக்கத்துல இருக்குது. இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் ரொம்ப டென்ஸா இருக்கும். அந்த செல்லோஸ் வால்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப தின்னா இருக்கும். அப்புறம் ஒரு ப்ராமினென்டான நியூக்ளியர் இருக்கும். ஆனா அதுக்கு வேக்யூல்ஸ் இருக்காது. ஸோ ஏன் அந்த வேக்யூல்ஸ் இருக்காது? ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம போன சாப்டர்லயே பார்த்துருப்போம் செல்ஸ்ல. ஸோ வேக்யூல்ஸோட யூஸ் என்ன? பெர்மனன்ட் டிஷ்யூ. இப்போ ஒரு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இது வந்து என்ன ஆகும்? They take up a specific role and lose the ability to divide. So இந்த டிஷ்யூஸ்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோல் எடுத்துக்கும். அப்புறம் அந்த டிவைட் ஆகிற எபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிடும்.
As a result, they form a permanent tissue. This process of taking a permanent shape, size and function is called differentiation. அதாவது இது வந்து ஒரு பெர்மனன்ட்டான ஷேப்பையும் சைஸையும் எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னவா இருந்தது, இது வந்து ஒரு மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூவா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அது என்னவா மாறிச்சு, அது வந்து தனக்குன்னு இருக்கிற, அதாவது தனக்குன்னு எந்த இடத்துக்கு வந்து அது எந்த மாதிரி ஒரு டிஷ்யூவா இருக்கணுமோ ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ்யூவா மாறுது. அப்படி மாறுறப்போ அதுக்குன்னு ஒரு பர்மனன்ட்டான ஷேப், சைஸ், அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ இது மூலிமா அது வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுது. டிஃபரன்ஷியேஷன் லீட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டைப் ஆஃப் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். இது மூலிமா இந்த டிஃபரன்ஷியேஷன் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் டிஷ்யூஸ், பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து டெவலப் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட நிறைய டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு பெர்மனன்ட்டான ஷேப்பும் வேலையா இருக்கும். ஆனா இந்த இடத்துல எல்லாமே ஒரே டைப் ஆஃப் செல்ல தான் வந்திருக்கும். அதான் மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ, அதாவது டிவைட் ஆகக்கூடாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆனதுக்கப்புறம் தனக்குன்னு இருக்கிற ஒரு ஷேப்பை வந்து எடுத்துக்கும், தனக்குன்னு இருக்கிற ஒரு வேலையை வந்து பார்த்துக்கும். அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேரன்சைமா, செகண்ட் இருக்கிறது கோலன்சைமா, அப்புறம் தேர்ட் இருக்கிறது ஸ்க்ளெரன்சைமா, அப்புறம் தேர்ட் டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். இது எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு வேலை இருக்கும். இது எல்லாமே அந்த மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூஸ்ல இருந்து கன்வெர்ட் ஆகிறது தான். Simple permanent tissue. A few layers of cell beneath the epidermis are generally simple permanent tissue. Parenchyma is the most common simple permanent tissue. It consists of relatively unspecialized cell with a thin cell wall. They are living cells. They are usually loosely arranged. Thus, large spaces between them are found in this tissue. This tissue generally stores food. இப்போ இந்த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூனா என்ன, இந்த எபிடெர்மிஸ்க்கு கீழே, அதாவது எபிடெர்மிஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஸ்கின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிற ஃபியூ லேயர்ஸை நம்ம சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ்னு சொல்லலாம். பெரன்சைமா ஒரு மோஸ்ட் காமன் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, அதான் மோஸ்ட் காமனாக இது இருக்கும். இது வந்து என்ன இதில் வந்து இருக்குன்னா ரிலேட்டிவ்லி அன்ஸ்பெஷலைஸ் செல்ஸ். இது வந்து நிறைய அன்ஸ்பெஷலைஸ் செல்ஸ் இருக்கும், அதாவது இதில் செல் வால்ஸ் வந்து தின்னாக இருக்கும். இதெல்லாம் சில லிவிங் செல்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ்லி அரேஞ்சாக இருக்கும், லார்ஜ் ஸ்பேசஸ் வந்து அதுக்கு நடுவில் இருக்கும். அப்புறம் இந்த டிஷ்யூ வந்து என்ன பண்ணுன்னா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணும். நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரன்சைமா. ஸோ எந்த அளவுக்கு வந்து ரொம்ப லூஸாக பேக் ஆகிருக்குதோ நிறைய ஸ்பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எப்படி இந்த பேரன்சைமா வந்து ரொம்ப தின்னா இருக்குதோ அதே மாதிரி இந்த ஸ்க்ளெரன்சைமா வந்து ரொம்ப திக்கா இருக்கும். இதான் வந்து இந்த பிளான்ட்டுக்கே ஒரு ஹார்ட்னஸையும் ஸ்டிஃப்னஸையும் கொடுக்குது. நீங்க வந்து இந்த கோகனட் ஹஸ்கை பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எதால மேடா இருக்குன்னா ஸ்க்ளெரன்சைமாட்டோஸ் செல் டிஷ்யூ. ஸோ இந்த டைப் ஆஃப் டிஷ்யூல தான் அது மேடா இருக்குது. இந்த செல்லும் டிஷ்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டாக தான் இருக்கும். தே ஆர் லாங் அண்ட் நேரோ அஸ் அ வால்ஸ் ஆர் திக்கன் டியூ டு லிங்ஜின். இந்த செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் எப்பவுமே இறந்த நிலையில தான் இருக்கும். இது லாங்கா இருக்கும், நேரோவா இருக்கும், அப்புறம் லிங்கின் மூலமா வந்து திக்கண்டா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல். Often these walls are so thick there is no internal space inside the cell. This tissue is present in stems, around vascular bundles, in the veins of leaves, and in the hard covering of seeds and nuts. It provides strength to the plant parts. இந்த டிஷ்யூ வந்து பிளான்ட்ல தான் இருக்கும். இதுக்கு வந்து வாஸ்குலர் பண்டல்ஸ் இருக்கும், லீவ்ஸோட வெயின்ஸ்ல இருக்கும். இது வந்து சீட்ஸோட ஹார்ட் கவரிங்ஸ்லயும் நட்ஸோட ஹார்ட் கவரிங்ஸ்லயும் இதாக இருக்கும். இது பிளான்ட் பார்ட்ஸுக்கு ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்புறம் மாவக்கன்ற அப்படியா. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 9 CBSEல சயின்ஸ் டிஷ்யூஸ் சாப்டரில் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம பேரன்சைமாவை பற்றியும் கோலன்சைமா பற்றி பார்த்துருப்போம். இப்போ நம்ம இன்னொரு ஒரு பெர்மனன்ட் டிஷ்யூ பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஸ்க்ளெரன்சைமா. ஸோ இந்த ஸ்க்ளெரன்சைமா என்ன பண்ணோம்னா அந்த ஒரு ஆர்கானிசமுக்கு ஒரு ஹார்ட் அண்ட் ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ஹார்ட்னஸையும் ஸ்டிஃப்னஸையும் தான் கொடுக்குது. ஸோ நீங்கள் கோகனட்டோட ஹஸ்கை பார்த்துருப்பீங்க. அந்த ஹஸ்கில் இந்த ஸ்க்ளெரன்சைமட்டஸ் டிஷ்யூ தான் இருக்கும். அதனால தான் அந்த ஹஸ்க் எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஹஸ்கில் இருக்கிற டிஷ்யூஸோட செல்ஸ் எல்லாமே டெட் செல்ஸாக தான் இருக்கும்.
ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும்னா லாங்காகவும் நேரோவாகவும் இருக்கும். அப்புறம் அதோட வால்லாம் திக்னண்டா இருக்கும். எது மூலியமானா லிக்னின் மூலியமா. ஆஃபன் இந்த வால் எல்லாம் ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ அதனால இன்டர்னல் ஸ்பேஸுங்கிறது இதுல இருக்காது. This tissue is present in stems around vascular bundles. ஸோ இது வந்து ஸ்டெம்ஸை சுற்றி vascular bundlesல இருக்கும். இந்த veins of leaves, leavesோட veins, அதாவது leaves வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அந்த leavesோட veins, அதை இந்த இடத்துல இருக்கிற அந்த veins எல்லாத்துலேயுமே வந்து இந்த டைப் ஆஃப் டிஷ்யூ தான் இருக்கும். அண்ட் இன் ஹார்ட் கவரிங் ஆஃப் சீட்ஸ் அண்ட் நட்ஸ். ஸோ நட்ஸோட சீட்ஸோட கவரிங் நீங்கள் வந்து மேங்கோ பார்த்துருந்தீங்கன்னா மேங்கோவோட ஷெல்லில் ஒரு ஸ்ட்ராங்கான அவுட்டர் கவரிங்காக இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து சின்னதாக ஒரு சீடு இருக்கும். அதான் மாங்காய் சாப்பிட்டக்கப்புறம் அந்த மேங்கோவை சாப்பிட்டக்கப்புறம் பெருசாக இருக்கும். ஸோ அதை எல்லாருமே குறிப்பாக தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அதை திறந்து பார்க்குற பழக்கம் சில பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி திறந்து பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு சீடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அவுட்டர் கவரிங் கூட ஸ்க்ளெரன்சைமாவால் தான் செய்யப்பட்டிருக்கும். இட் ப்ரொவைட் ஸ்ட்ரென்த் டு த பிளான்ட் பார்ட். ஸோ பிளான்ட் பார்ட்ஸோட வந்து அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும் இது. வாட் யூ அப்சர்வ் இஸ் த அவுட்டர்மோஸ்ட் லேயர் ஆஃப் செல்ஸ் கால்ட் எபிடர்மிஸ். ஸோ ஒரு செல்லோட அவுட்டர்மோஸ்ட் லேயரா இருக்குன்னா அது வந்து எபிடர்மிஸ். எபிடர்மிஸ் இஸ் யூசுவலி மேட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் செல். இந்த எபிடர்மிஸ் சிங்கிள் லேயர் ஆஃப் செல் தான். அதாவது இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா பிளான்ட், அந்த பிளான்ட்டோட அவுட்டர் ஸ்கின் அதை வந்து நம்ம எபிடர்மிஸ்னு சொல்லலாம். அந்த எபிடர்மிஸ்ல எப்பவுமே ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் செல் தான் இருக்கும். இன் சம் plants living in very dry habitat, the epidermis may be thicker since protection against water loss is critical. இப்போ அதுவே சப்பாத்தி களி, அதாவது கேக்டஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ஹீட்டான சுச்சுவேஷன்ல வளரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல எபிடர்மிஸ் ரொம்ப திக்கா இருக்கும். ஏன்னா வாட்டர் வந்து லாஸ் ஆகக்கூடாது. டிரான்ஸ்பிரேஷன் நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது தண்ணி வந்து மரத்துல இருந்து கூட வந்து சூரியனால் எடுக்க முடியும். அதாவது எவாப்ரேஷன் மாதிரி தான், அதாவது மரத்துல இருந்து நடக்கிறது. அதை குறைக்கிறதுக்காக அதோட எபிடர்மிஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். The entire surface of a plant has an outer covering epidermis. It protects all the parts of the plant. Epidermical cell on the aerial part of the plant often secrete a waxy water resistant layer on their outer surface. அந்த மாதிரி எபிடெமிக் செல்ஸ்ல என்ன ஆகும்னா ஒரு வேக்சியான வாட்டர் ரெசிஸ்டன்ட் லேயர் வந்து அந்த சர்ஃபேஸுக்கு மேலே வருது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா லாஸ் ஆஃப் வாட்டருக்கு அகேன்ஸ்டா ப்ரொடெக்ட் பண்ணுது. மெக்கானிக்கல் இன்ஜுரி, இன்வேஷன் பை பாரசிட்டிக் ஃபங்கி, இது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்குது. Since it has a protective role to play, cells of epidermal tissue from a continuous layer without intercellular spaces. Most epidermical cells are relatively flat. ஸோ இதனால இந்த இடத்துல ஒரு கண்டினியூஸான லேயர் இருக்கணும், அதனால இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த எபிடெமிக்கல் செல்ஸ்லாம் ரிலேட்டிவ்லி ஃப்ளாட்டாக இருக்கும். ஆஃபன் அவங்களோட அவுட்டர் ஒரு சைடு வால்ஸுமே வந்து திக்கராக இருக்கும் இன்னர் வால்ஸை விட. We can observe small pores here and there in the epidermis of the leaf. These pores are called stomata. Stomata are enclosed by two kidney-shaped cells called God cells. They are necessary for exchanging gases with the atmosphere. Transpiration, loss of water in the form of water vapor, also take place through stomata. So, இந்த ஸ்மால் போர்ஸ் இருக்கிறது லீஃப்ல எபிடர்மிஸ் நீங்க பார்க்கலாம். இந்த போர்ஸ் வந்து அங்க எங்க இருக்கும், இதை வந்து ஸ்டொமாட்டான்னு சொல்லுவாங்க. ஸ்டொமாட்டா டூ கிட்னி ஷேப்டு செல்ஸால மூடப்பட்டிருக்கும். இதை வந்து காட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து நெசசரியா இருக்கு. எதுக்குன்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு, டிரான்ஸ்பிரேஷனுக்காக. இது எல்லாமே வந்து ஸ்டொமாட்டா மூலியமா தான் நடக்குது. Recall which gas is required for photosynthesis. So எந்த கேஸ் வந்து photosynthesis required இருக்குது? CO2, carbon dioxide. Epidermal cells of a root whose function is water absorption commonly bear long hair like parts that greatly increase the total absorptive surface area. In epidermal cells of the roots இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் தான். காமன்லி இதுக்கு லாங் ஹேர் இருக்கும். அதாவது இது வந்து total absorption surface area வந்து increase பண்ணும். In some plant like desert plants, epidermis has a thick waxy coating of cutin, chemical substances with waterproof quality. இந்த epidermisல வந்து ஒரு thick waxy coating வந்து இருக்கும். அதாவது அதை வந்து cutin சொல்றாங்க. இது வந்து அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கும். ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஏன்னா சில இடத்துல எல்லாம் தண்ணி வந்து அதிகமாகவே எடுக்கப்படும் டிரான்ஸ்பிரேஷன் அப்போ. ஸோ அதனால அது தடுக்கிறதுக்காகவும் சில ஃபங்கிஸ், அதாவது பாரசிட்டிக் வந்து தடுக்கிறதுக்காகவும் இதெல்லாம் வந்து செக்ரேட் பண்ணுவாங்க.
As plants grow older, the outer protective tissue undergoes certain changes. A strip of secondary meristem located on the cortex forms layer of cell which constitute the cork. Cells of cork are dead and compactly arranged without intercellular spaces. They also have a substance called seborrheic in their walls that makes them impervious to gases and water. இந்த பிளான்ட்ஸ் வந்து ஓல்டாக என்ன ஆகுது இந்த அவுட்டர் ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிக்கும். அதனால கீழே இருக்கிற செகண்டரி மெரிஸ்டம் லொக்கேட்டட் என்ன ஆகும்னா அது வந்து கார்டெக்ஸ் ஃபார்ம்ஸ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கும். அதை வந்து திரும்பி வந்து அது மூலியமா கான்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கார்க்ஸ்லாம் டெட் ஆகுறப்போ அது வந்து ஒரு கம்பேரிட்டிவ்லி அரேஞ்ச்டா ஆகும். அது கூட வந்து இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் அதனால இருக்காது. They also have a substance called seborrheic. So seborrheic ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அது கூட இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா இந்த கேஸுக்கும் வாட்டருக்குமே இதை இம்பர்வியஸாக மாற்றும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் காக் செல்ஸ் எந்த அளவுக்கு வந்து எது நடுமை ஸ்பேஸே இருக்காது. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப காம்பேக்டாக சீலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். guys, நான் துரமா வெல்கம் டு Pedia. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 9 CBSEல டிஷ்யூஸ் சாப்டரில் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ இது வரைக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைப் ஆஃப் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ பார்த்துருக்கோம். அதாவது கோலன்டைமா, ஸ்க்ளெரன்சைமா, பேரன்சைமா. ஸோ அது எல்லாமே சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. இப்போ சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ என்னன்னா அந்த டிஷ்யூ வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். அதாவது மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ மாதிரி இல்லாமல் பெர்மனெண்ட்டாக இருக்கும். அதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்ல இந்த காம்ப்ளெக்ஸுக்குமே சிம்பிளுக்குமே சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூவில் எல்லா செல்லுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு டிஷ்யூனா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ். ஸோ அந்த எல்லா குரூப் ஆஃப் செல்ஸில் இருக்கிற செல் எல்லாமே ஒரே செல்லாக தான் இருக்கும். அதே ஒரே டைப் ஆஃப் செல்லாக தான் இருக்கும். ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூவில் டிஷ்யூ இருக்கும். ஆனால் அந்த இடத்துல உள்ளே இருக்கிற செல் வந்து வேரி ஆகும். அதனால இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால இது காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூன்னு பேர். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூ have discussed until now are made up of one type of cells which look like each other. Such tissues are called simple permanent tissue. Yet another type of permanent tissue is complex tissue. So இந்த மாதிரி இன்னொரு டைப் என்னன்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ வந்து ஒரு டைப் ஆஃப் செல்லுக்கு மேலே மேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நிறைய டைப் ஆஃப் செல் இருக்கும். All these cells coordinate to perform a common function. Xylem and phloem are example of such complex tissues. So இது எல்லாமே ஒரு காமன் ஃபங்க்ஷன் தான் செய்யும். அதில் எக்ஸாம்பிள்னு பார்த்தா xylem and phloem. ஸோ இது முன்னாடியே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. சின்ன வயசுலேயே வந்து பிளான்ட்ல இருக்கிற இந்த ஃபுட்டையும் அப்புறம் தண்ணியையும் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த xylem phloem யூஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு லைட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போதான் வந்து நம்ம இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். They are what conductive tissues and constitute a vascular bundle. ஸோ இது எல்லாமே கண்டக்டிவ் டிஷ்யூ. ஸோ இதை வந்து கண்டக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகுது. அப்புறம் ஒரு வாஸ்குலர் பண்டில் தான் இது இருக்கும். வாஸ்குலர் டிஷ்யூ. ஸோ இந்த இடத்துல வாஸ்குலர் டிஷ்யூ நீங்கள் பார்க்கலாம். இந்த வாஸ்குலர் டிஷ்யூ வந்து எப்படி இருக்குன்னு இதில் வந்து நிறைய போர்ஸ் இருக்குது. அந்த பிட்டில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகும். ஸோ பார்க்கலாம் ட்ராச்சியட், அப்புறம் வெசல், xylem parenchyma is a distinctive feature of the complex plants. அதாவது இந்த வாஸ்குலர் பண்டல்னா ஒரு distinctive feature complex plantsல one that has made possible their survival in the terrestrial environment. ஸோ இது மூலியமா தான் வந்து அந்த என்விரான்மெண்ட்ல அதால பாசிபிளா இருக்க முடியுது. In figure 6.3 showing a section of stem, can you see different types of cell in the vascular bundle? ஸோ ஒரு ஸ்டெம் ஓட செக்ஷன்ல பார்க்கறப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் vascular cells இருக்கும் அந்த vascular bundle. Xylem consists of tracheids, vessels, xylems. ஸோ நீங்க பார்க்கலாம் இந்த xylemல வந்து எந்த அளவுக்கு, அதாவது நம்ம முன்னாடி பார்த்தது வந்து இந்த xylemக்குள்ள இருக்கிறது தான். And xylem fibers. Tracheids and vessels have thick walls and many are dead cells when mature. The tracheid and vessels are tubular structure. This allows them to transport water and minerals vertically. So vertically water and minerals இதால transport பண்ண முடியும். இந்த parenchyma வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணும். xylem fibers வந்து மெயினாக வந்து சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக வந்து இருக்கும். அதுவே ஃப்ளோயம்ல பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் செல் இருக்கும். அதாவது sieve செல், sieve டியூப்ஸ், கம்பானியன் செல், ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் அண்ட் ஃப்ளோயம் பேரன்சைமா. இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஃப்ளோயம் டிஷ்யூ. sieve டியூப்ஸ் ஆர் டியூப்லெஸ் cells with perforated walls. Phloem transport food from leaves to other parts of the plants except phloem fibers. Other phloem cells are living cells. இப்போ இந்த இடத்துல phloem வந்து எதுக்கு இருக்குன்னா
ஃபுட்டை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறது. சைலம் வந்து என்ன பண்ணோம்னா நமக்கு தேவையான அந்த பிளான்ட்டுக்கு தேவையான வாட்டரையுமே அப்புறம் நியூட்ரிஷன்ஸுமே எடுத்துக்கிட்டு போகும். ரூட்ல இருந்து ஒவ்வொரு இடத்துக்குமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆனா இந்த ஃப்ளோயம் என்ன பண்ணும்னா அதுக்கப்புறம் வந்து நடக்கிற சில கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது போட்டோசிந்தசிஸ்க்கு அப்புறம் கிடைக்கிற அந்த ஒரு ஃபுட்டை வந்து இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்குமே எடுத்துட்டு போவோம். இந்த ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் மட்டும் தான் வந்து டெட் செல்ஸா இருக்கும். மீதி எல்லா ஃப்ளோயம் செல்ஸுமே லிவிங் செல்ஸா தான் இருக்கும். இப்போ கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நேம் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் டிஷ்யூஸ். வேர் இஸ் அபிக்கல் மெரிஸ்டெம் ஃபவுண்ட்? விச் டிஷ்யூ மேக்ஸ் அப் த ஹஸ்க் ஆஃப் கோகனட்? வாட் ஆர் த கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோயம்? ஸோ இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸையும் இப்போ பார்க்கலாம். நேம் டைப் ஆஃப் சிம்பிள் டிஷ்யூ. ஸோ சிம்பிள் டிஷ்யூல வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. அதாவது பேரன்சைமா, கோலன்சைமா, ஸ்க்ளேரன்சைமா. இதை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸ்க்ளேரன்சைமால 2 டைப்பா பிரிஞ்சிருக்கும், ஏபி. வேர் இஸ் ஆப்பிக்கல் மெரிஸ்டம் ஃபவுண்ட்? ஸோ இந்த ஆப்பிக்கல் மெரிஸ்டம் வந்து எங்க இருக்குன்னா ரூட் டிப்லயும் ஆஃப் த பிளான்ட் அண்ட் டிப்ஸ் ஆஃப் நியூ ஷூட். அதாவது ரூட்டோட டிப்ல ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்டோட ரூட் டிப்லையும் அதுவே அந்த பிளான்ட்ல வந்து முளையிடுற அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த நிப்பலையும் வந்து இந்த அப்பிக்கல் மெரிஸ்டம் இருக்கும். மெரிஸ்டம் இஸ் சச் டிஷ்யூ வேர் தி growth of plant occurs. ஸோ இந்த மெரிஸ்டம்னா என்னன்னா ஒரு பிளான்ட்ல எங்க வந்து growth, அதாவது மறுபடியும் இந்த இடத்த வந்து நீங்க வெட்டி விட்டா போதும் மறுபடியும் வந்து வளரும். அதாவது அந்த இடத்துல இருந்தா வந்து கொஞ்சம் கொஞ்சமா லீஃப் வளரும். ஸோ அந்த லீஃப் எல்லாம் அப்படியே அது வந்து வளர்ந்துகிட்டே வரும். அடுத்து இந்த லீஃப்ல விழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இது லீஃப் வளரும். ஸோ இந்த இடத்துல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அதுவே பெரிய மரம்னா அந்த இடத்துல இருந்து பிரான்ச் வந்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் லீஃப் வளரும். ஸோ இந்த இடம் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இது ஆப்பிக்கல் மெரிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ மெரிஸ்டம்னா திரும்ப திரும்ப வளர்ற ஒரு இடம். Which tissue makes up the husk of coconut? நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். கிளேரன்சைமா தான் இருக்கிறது கொஞ்சம் வந்து டெட் செல்ஸ்ல இருக்கும். ஸோ அதனால வந்து அது சப்போர்ட்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதாவது சப்போர்ட்னா ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் வந்து அது கொடுக்குது. ஹஸ்க் ஆஃப் கோகனட் மேட் ஆஃப் ஸ்க்ளேரன்சைமா டிஷ்யூ. ஸோ இதை நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். ஸ்க்ளேரன்சைமட்டோஸ் டிஷ்யூன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம புக்லயே. இட் இஸ் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. செல்ஸ் ஆர் லாங் வித் tapering ends and have thick wall cell made of lignin. ஸோ லிக்னின் அதாவது ஒரு டைப் ஆஃப் பசை மாதிரி. அதை வந்து அது மூலயமா வந்து அது வந்து ரொம்ப திக்கா இருக்கும். வாட் ஆர் த கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோயம்? ஸோ ஃப்ளோயம்னா நம்ம இப்போவே பார்த்துருந்தோம். நமக்கு 5 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும்னு சொல்லிப்பாங்க. அதாவது கம்பேனியன் செல், சியூ டியூப் எலிமெண்ட்ஸ், ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் அண்ட் ஃப்ளோயம் பேரன்சைமா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, நான் திரும்ப welcome to Pedia. எனக்கு வந்து நம்ம கிளாஸ் 9 CBSE tissues biology chapter 2 explanation part 5 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். அனிமல் டிஷ்யூ. இது இந்த இருக்கவே நம்ம பிளான்ட்ல இருக்கிற டிஷ்யூஸை பற்றி தான் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அனிமல் டிஷ்யூஸை பார்க்கலாம். ஸோ நம்ம பிரீத் பண்ணுறப்போ நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்? நம்மளோட செஸ்ட்டில் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இது எப்படி மூவ் ஆகுதுன்னா இதுக்குன்னு வந்து தனியாக ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்குது. அதான் மசில் செல்ஸ். அந்த மசில் செல்ஸ், அதாவது நம்ம மசில்ஸ்ல இருக்கிற செல்ஸ் மசில் செல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மசில் செல்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுனாலயோ கான்ட்ராக்ட் ஆகிறதுனாலயோ நம்ம வந்து பிரீத் பண்றோம். நீங்க பார்க்கலாம், இப்போ ஸ்டொமக் இருக்குது. அந்த ஸ்டொமக்கு கீழே வந்து நல்லா பார்க்குறப்போ இந்த ஒரு இடத்துல பார்க்குறப்போ நமக்கு அதிகமான அளவுக்கு இது நமக்கு ஜூம் பண்ணி பார்த்துருக்கோம். அதுவே அடுத்து அது இன்னும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட்லாம் தெரியும். அது எல்லாமே நியூக்ளியஸ். அப்புறம் வந்து கோடு கூட தெரியுது. ஸோ இதெல்லாமே ஸ்மூத் மசில் செல். ஸோ அதையும் கீழே பார்க்குறப்போ நமக்கு ஸ்மூத் மசில் செல் தெரியுது. ஸோ நம்ம ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறோம் பிரீத் பண்ணுறப்போ. ஸோ இந்த ஆக்சிஜன் எங்கே போகுதுன்னா நேராக லங்ஸுக்கு போகும். ஸோ அந்த இடத்துல இருந்து இதை வந்து பிளட் ஒவ்வொரு இடத்துக்குமே எடுத்துட்டு போகுது. ஸோ இது வந்து ஏன் ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னா மைட்டோகாண்ட்ரியா, அதாவது நமக்கு வந்து எல்லா செல்லுக்கும் வந்து பவர் கொடுக்கறது. ஸோ அதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுங்கிறதுனால இந்த பிளட் எல்லா செல்லுக்குமே ஆக்சிஜன் எடுத்துட்டு போகும். ஸோ இப்போ பார்க்குறப்போ இட் கேரிஸ் ஆக்சிஜன் டு ஆல் செல்ஸ். It also collects waste from all parts of the body. ஸோ எப்படின்னா ஆக்சிஜனை கொடுத்துட்டு வேஸ்ட் எடுத்துக்கிட்டு நேரா வந்து எங்க வரும்னா லங்ஸுக்கு வர மாதிரி இல்லாம லிவருக்குமே கிட்னிக்குமே போகும். ஸோ அங்க போறப்போ என்ன ஆகும்னா இந்த பிளட் வந்து அங்கிருந்து கிளீன் ஆகும். அப்புறம் அந்த வேஸ்ட் வந்து வெளியே வந்து போயிடும். Blood and muscles are both example of tissue found in our body. ஸோ நம்ம பாடியில இருக்கிற டிஷ்யூஸோட எக்ஸாம்பிள் சொன்னா blood and muscles சொல்லலாம். On the basis of the function they perform, we can think of different type of animal tissues such as epithelial tissue, connective tissue, muscular tissue, nervous tissue. Blood is a type of connective tissue and muscle forms a muscular tissue. ஸோ நம்ம பாடியில இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் பிரிக்கணும்னா epithelial tissuesனு பிரிக்கலாம், connective tissueனு பிரிக்கலாம், muscular tissueனு பிரிக்கலாம், அப்புறம் நர்வஸ் டிஷ்யூன்னு பிடிக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ பிளட் வந்து எந்த டைப்ல வரும்னா கனெக்டிவ் டைப்ல வரும். அப்புறம் மசில் வந்து மசிலர் டைப்ல.
epithelial tissue. So epithelial tissue na இது எந்த மாதிரியான டிஷ்யூனா அதாவது ஸ்கின் கவரிங் ப்ரொடெக்டிவ் டிஷ்யூ. இது வந்து ஸ்கின்ல இருக்கிற லேயர்ஸுக்கு அதாவது மோஸ்ட் ஆர்கன்ஸும் அந்த பாடியில இருக்கிற கேவிட்டிஸுக்கு வந்து இந்த எபித்தலியல் கவர் கொடுக்கும். ஸோ இதை வந்து ஒரு பேரியரை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஸ்கின்னு, லைனிங் ஆஃப் த மவுத்து, லைனிங் ஆஃப் பிளட் வெசல், அப்புறம் லங் ஆல்வியோலி, கிட்னி டியூபல்ஸ், இது எல்லாமே எபித்தலியல் டிஷ்யூவால தான் மேடா இருக்குது. இது எல்லாமே ரொம்ப டைட்லி பேக்கா இருக்கும். அதனால ஒரு கண்டினியூஸ் ஷீட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஸோ தே ஒன்லி ஹாவ் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சிமெண்டிங் மெட்டீரியல் பிட்வீன் தெம் அண்ட் ஆல்மோஸ்ட் நோ இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ். ஸோ அதுக்கு நடுவில் வந்து எந்த ஒரு சிமெண்டிக் ஸ்பேஸுமே இருக்காது. அதாவது இப்போ சாதாரண டிஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரன்சைமா பார்த்துருப்பீங்க. ஸோ பேரன்சைமானா ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து கேப் நடுவில் இருக்கும். ஸோ அந்த கேப்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி கேப்லாம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ ரொம்ப டைட்டாக பேக்காக இருக்கும். அதாவது ஒரு ஸ்கின் இந்த அளவுக்கு வந்து ஒரு டிஷ்யூ இருக்குன்னா ஃபுல்லி வந்து டோட்டலி பேக்காக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா anything enter or leaving the body must cross at least one layer of epithelium. ஸோ இந்த எபித்தலியம் இருக்கிறப்போ ஒரு பாடியை வந்து கிராஸ் பண்ணுதுன்னா கண்டிப்பாக ஒரு லேயர் ஆஃப் எபித்தலியம் வந்து கிராஸ் பண்ணி ஆகணும். As a result, the permeability of the cells of various epithelial play an important role in regulating the exchange of material between the body and the external environment. ஸோ இந்த எபித்தலியல் என்ன பண்ணுறதுனா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து சரி இது மூலயமா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல் அதாவது பாடியிலேருந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருந்தோம் மெட்டீரியல் எக்ஸ்ப்ளோர் ஆகிறது வந்து ரொம்ப இதனால ரெகுலேட் ஆகுது. Regardless of all time, all epithelium is usually separate from the underlying tissue by an extracellular fibrous basement membrane. ஸோ பார்க்குறப்போ டைப் பார்க்குறத விட எல்லா எபித்தலியம்லேயும் அண்டர்லைங் டிஷ்யூ அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃபைப்ரஸ் பேஸ்மெண்ட் லேயர் வந்து இருக்கும் எல்லாத்துலேயுமே. அதாவது எல்லா எபித்தல் டிஷ்யூலையும் இந்த மாதிரி ஒரு பவுண்டரி லேயர் இருக்கும். ஸோ இங்கே பார்க்கலாம் இதெல்லாம் எபித்தலியல் டிஷ்யூஸ்லோட டைப்ஸு. இப்போ பார்க்குறப்போ ஸ்குவாமோஸ், கியூபாய்டல், ஸ்டார்டிஃபைட், ஸ்குவாமஸ், அப்புறம் காலமுலர். ஸோ பார்க்குறப்போ எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் கூட ஒரு கேப் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸுங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. டோட்டலாக ஃபில் ஆகிருக்குது. ஸோ இது எல்லாமே ஸ்கின்னோட டைப்ஸ். இதை ஸ்கில்னு சொல்றதை விட இன்டர்ல கூட இருக்கும். அதாவது உடம்புக்குள்ள கூட இருக்கலாம், உடம்புக்கு வெளியில இருக்கலாம். எபித்தலியா அதாவது இது வந்து எபித்தலியம் டிஷ்யூ வந்து நம்ம முன்னாடி நிறைய டைப் இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதில் இந்த இன்டர்னலா அதாவது பிளட் வெசல்ஸ், லங் ஆல்வியோலி, டிரான்ஸ்போர்டேஷன் சப்ஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் எபித்தலியல் டிஷ்யூல தான் கவர் ஆயிருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்குவாமோஸ் எபித்தலியம். சிம்பிள் ஸ்குவாமல் எபித்தலியம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தின்னா இருக்கும், ஃபிளாட்டா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகேட் லைனிங்கை ஃபார்ம் பண்ணும். Though esophagus and the lining of mouth are also covered with squamous epithelium, the skin which protect the body is also made of squamous epithelium. Skin epithelial cells are arranged in many layers to prevent wear and tear. ஸோ இந்த ஸ்கின் எபித்தலியல் டிஷ்யூ வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும். இது மூலமா வியர் அண்ட் டியர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கின் வந்து இங்கே லைட்டாக பிஞ்ச் பண்ணால் இதுவே ஆகாது. ஏன்னா அதில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. Since they are arranged in a pattern of layers, the epithelium is called a stratified squamous epithelium. ஸோ அதனால இந்த எபித்தலியம் ஸ்ட்ரேட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தலியம் சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் ஆஃப் லேயர்ஸ்ல இருக்கும். Where absorption and secretion occur, as in interlining of intestine, tall epithelial cells are present. The columnar, meaning pillar-like epithelium, facilitate more across the epithelium barrier. In the respiratory tract, the columnar epithelium tissues also has cilia, which is hair-like projection on the outer surface of the epithelial cells. These cilia can move and their movement pushes the mucus toward to clear it. This type of epithelium is the ciliated columnar epithelium. So absorption or secretion நடக்கிறப்போ interlining of intestine-ல tall epithelial cell வந்து இருக்கும். ஸோ இது வந்து காலம்னர்னு சொல்லுவாங்க. அதாவது பில்லர் லைக் காலமா இருக்கும். ஒரு பில்லர் வந்து எப்படி வந்து ஸ்ட்ரெயிட் அண்ட் காலமா இருக்கும், அது அந்த மாதிரி காலமா வந்து இருக்கும். அதுதான் பில்லர் லைக்னு சொல்றாங்க. இந்த பில்லர் லைக் எபித்தலியம் ஃபெசிலிட்டி வந்து எபித்தலியம் வேலையில வந்து ஃபெசிலிட்டிஸ்ல மூவ் ஆகுது. ஸோ இது மூலயமா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல கூட இது இருக்கும். ஸோ இது ஏன் எப்படி இருக்கும்னா ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் வந்து இதுல இருக்கும். ஸோ அதை வந்து சிலியான்னு சொல்லுவாங்க. இது வந்து மூவ் ஆகும். ஸோ அப்படி பார்க்குறப்ப மியூக்கஸ் அதாவது மியூக்கஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிறப்போ அதை வந்து அதை கிளியர் பண்றதுக்காக அது புஷ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எபித்தலியல் டைப் வந்து சிலியேட்டட் காலம்னர் எபித்தலியம்னு கூட சொல்லுவாங்க. கியூபாய்டல் எபித்தலியம். ஸோ இதுல வந்து கியூபா இருக்கும். நிறைய கியூபாய்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. ஃபார்ம்ஸ் த லைனிங் ஆஃப் கிட்னி டியூபல்ஸ் அண்ட் டக்ட் ஆஃப் சாலிவரி கிளாண்ட்ஸ்.
where it provides mechanical support. Epithelials often acquire additional specialization as gland cells, which can secrete substances at the epithelial surface. Sometimes a portion of epithelial tissues fold inward and a multicellular gland is formed. This is glandular epithelium. ஸோ பார்க்குறீங்கன்னா எபிதீலியம் வந்து சில டைம் அடிஷ்னல் ஸ்பெஷலைசேஷன் வந்து கிளாண்ட் செல்ஸாக கூட இருக்கும். சில டைம் இது வந்து கிளாண்ட் செல்ஸாக கூட இருக்கும். இது மூலிமா எபிதீலியல் சர்ஃபேஸில் வந்து நிறைய சப்ஸ்டன்சஸ் வந்து செக்ரேட் ஆகும். சம்டைம்ஸ் அ போர்ஷன் ஆஃப் எபிதீலியல் டிஷ்யூ ஃபோல்ட் இன்வெர்ட்ஸ். ஸோ சில டைம் வந்து எபிதீலியோட போர்ஷன் வந்து இன்வெர்ட்ஸில் வந்து ஃபோல்டாக இருக்கும். அண்ட் மல்டி செல்லர் கிளாண்ட் இஸ் ஃபார்ம். திஸ் இஸ் அ கிளாண்டுலர் எபிதீலியம். ஸோ ஒரு மல்டி செல்லர் கிளாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதை வந்து கிளாண்டுலர் எபிதீலியம்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கண்டினியூஷனாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் திரும்ப வெல்கம் டு Pedia. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 9 CBSEல டிஷ்யூஸ், அதாவது பயாலஜி சாப்டர் 2ல எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்களை போகலாம். கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூஸ்னா என்ன? பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஸோ இது ஏன் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு க்ளூ வந்து நமக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கனெக்டிவ் டிஷ்யூனா என்னன்னு முன்னாடியே பார்க்கலாம். ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூனா என்னதுன்னா இதில் வந்து நல்ல லூஸ்லி பேக் ஆகிருக்கும். அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ்லி ஸ்பேஸ்டாக இருக்கும். அப்புறம் ஒரு இன்டர்செல்லுலர் மேட்ரிக்ஸில் எம்பர்ட் ஆகிருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஜெல்லி லைக் இருக்கலாம், இல்லைனா ஃப்ளூயிடாக இருக்கலாம், இல்லைனா டென்ஸ் ஆர் ரிஜிடாக இருக்கலாம். தி நேச்சர் ஆஃப் த மேட்ரிக் டிஃபர்ஸ் இன் கான்கர்டன்ஸ் வித் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பர்டிகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்குது, அதாவது அந்த ஜெல்லி லைக் ஃப்ளூயிடில் இருக்கிற அந்த செல்ஸோட டைப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதோட வேலைக்கு ஏற்ற மாதிரி அதோட மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல சில டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ அதோட டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ். ஸோ பிளட் செல்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. ஸோ அது பிளட் செல்ஸ் தானே கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஸோ அந்த கனெக்டிவ் டிஷ்யூல பிளட் செல்ஸ்ல கூட நிறைய டைப் இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ நியூட்ரோஃபில், அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா பாலிநியூக்ளியல் லியூக்ரைட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயாசினோஃபில், அப்புறம் பேசோஃபில், லைமோஃபைட், அப்புறம் மேனோகைட், அப்புறம் பிளேட்லெட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ். இப்போ பி பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் போன். ஸோ போனு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூனா ஹார்வரிசம் கனால் கண்டெய்னிங் பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ் ஃபைபர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காம்பேக்ட் போன். அப்புறம் பார்க்குறப்போ வந்து ஹயலைன் கேட்ரிலேஜ். ஸோ ஹயலைன் கேட்ரிலேஜ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரியோலர் டிஷ்யூ. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ல நம்ம இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூ. ஸோ பிளட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. இதில் தான் ரெட் பிளட் கார்பஸஸ் தான் வந்து இருக்கும், அதாவது ஆர்பிசி. அப்புறம் ஒயிட் பிளட் கார்பஸ், அதாவது டபிள்யூபிசி. அண்ட் பிளேட்லெட் ஆர் சஸ்பெண்டட். ஸோ அந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ்லாம் சஸ்பெண்ட் ஆகிருக்கும். இந்த பிளாஸ்மாவில் வந்து என்னென்ன இருக்கும்னா ப்ரோட்டீன் இருக்கும், சால்ட் இருக்கும், அப்புறம் ஹார்மோன்ஸ் இருக்கும். பிளட் ஃப்ளோ வந்து டிரான்ஸ்போர்ட் கேஸஸ், டைஜஸ்டட் ஃபுட், ஹார்மோன்ஸ் அண்ட் வேஸ்ட் மெட்டீரியல் டு டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும், ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகும், ஹார்மோன்ஸு, அப்புறம் வேஸ்ட் மெட்டீரியல்லாம் ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ போனுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுக்குது. இட் ஆல்சோ ஆங்கர்ஸ் த மசில்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் த மெயின் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. இட் இஸ் அ ஸ்ட்ராங் அண்ட் நான் ஃப்ளெக்சிபிள் டிஷ்யூ. வாட் வுட் பி த அட்வான்டேஜ் ஆஃப் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் அ போன் ஃபங்க்ஷன்? Bone cells are embedded in a hard matrix that is composed of calcium and phosphorus compounds. So bone இன்னொரு டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ தான். இதை என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடிக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது. ஸோ இதை என்ன கொடுக்குதுன்னா மசில்ஸுக்கு கூட இன்னும் ஒரு சப்போர்ட் கொடுக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா போன் செல்ஸில் வந்து ஒரு ஹார்ட் மேட்ரிக்ஸில் இருக்குது. அந்த ஹார்ட் மேட்ரிக்ஸில் வந்து என்ன இருக்கும்னா கால்சியமும் பாஸ்பரஸ் காம்பவுண்டால கம்போஸ் ஆயிருக்கும். Two bones can be connected to each other by another type of connective tissue called the ligament. ஸோ ரெண்டு போனை வந்து ஈச் அதரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிகமெண்ட். இது ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்கும்.
இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சிடரபிள் ஸ்ட்ரென்த் இருக்கு. லிகமெண்ட் வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா போன்ஸோட போன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணும். அப்புறம் டெண்டன்ஸ் கனெக்ட் மசில்ஸ் டு போன்ஸ் அண்ட் ஆர் another டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ டெண்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா another டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ டெண்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஃபைப்ரஸ் டிஷ்யூவா இருக்கும். இதுல வந்து நிறைய கிரேட் ஸ்ட்ரென்த்தே கூட இருக்கும். ஆனா ஃபிளெக்சிபிலிட்டி கம்மியா இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ என்னன்னா கேட்ரிலேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா வைட்லி ஸ்பேஸ் செல்ஸ். ஸோ சாலிட் மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாலிட் மேட்ரிக்ஸ் வந்து புரோட்டீனையும் சுகராலையும் கம்போஸ் இருக்கும். கேட்ரியா ஸ்மூத் அண்ட் போன் சர்ஃபேஸ் அட் ஜாயிண்ட்ஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா வந்து பாத்தீங்கன்னா போன் சர்ஃபேஸ் வந்து ஜாயிண்ட்ஸ்ல ஸ்மூத்தன் ஆகும். And also is present in nose, ears, trachea and larynx. So இதுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாஸ்ல, அதாவது நோஸ், இயர், trachea, larynx இந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த cartilage இருக்குது. We can feel the cartilage of the ears, but we cannot bend the bones in our arms. Think how the two tissues are different. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா காதுல பாக்குறப்போ அதை வந்து நம்ம லைட்டா வந்து பாத்தீங்கன்னா பெண்ட் பண்ண முடியும். நம்ம இயரோடையும் சரி நோஸையும் சரி. ஸோ அதை வந்து நம்மளால பெண்ட் பண்ண முடியும். ஆனா நம்மளோட கையை வந்து நம்மளால பெண்ட் பண்ண முடியும். ஸோ கையை பெண்ட் பண்ண முடியும். ஆனா அதுல இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக்கான போன் வந்து நம்மளால பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி பாக்குறப்போ டிஷ்யூஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகும். ஏரியோலா கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இது எங்க இருக்கும்னா ஸ்கின்னுக்கும் மசில்ஸ்க்குமே நடுவுல வந்து இருக்கும். இது அதான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சீல் பண்ணும். ஸோ அப்புறம் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ், அப்புறம் போன் மேரோ எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். இது என்ன பண்றதுன்னா ஆர்கான்ஸுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுது. அப்புறம் இன்டர்னல் ஆர்கான்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. டிஷ்யூவோட ரிப்பேருக்குலாம் இதான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபேட் வந்து எங்க ஸ்டோர் ஆகும்னா, ஸோ ஃபேட் ஸ்டோரிங் அடிப்போஸ் எங்க இருக்குன்னு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நடுவுலையும் அப்புறம் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு நடுவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் குளோபல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபேட் ஆல்சோ லைக் இட் அஸ் அன் இன்சுலேட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேட்டராக கூட இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் திரும்ப ஒர்க்குன்ற Pedia. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 9 CBSE டிஷ்யூஸ், அதாவது பயாலஜியில் சாப்டர் 2 எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். Muscular tissue. Muscular tissue consists of elongated cell, also called muscle fibers. This tissue is responsible for movement in our body. ஸோ மஸ்குலர் டிஷ்யூ என்ன, நம்மளோட பாடியில் இருக்கிற மசில்ஸ். ஸோ இந்த மசில்ஸில் எதால மேடாக இருக்குன்னா இந்த மஸ்குலர் டிஷ்யூவால தான் மேடாக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னா நல்ல எலாங்கேட்டடான செல்ஸ் வந்து இந்த மஸ்குலர் டிஷ்யூவில் இருக்கும். ஸோ இது வந்து மசில் ஃபைபர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இது மூலியமாக தான் நம்ம பாடியில் மூவ்மெண்ட் வந்து இருக்குது. அந்த கான்ட்ராக்ஷனும் அந்த ரிலாக்ஸேஷனும், அதாவது அந்த விரிகிறதும் சுருங்கிறதுனால தான் நம்ம பாடியில் வந்து எல்லா ஆக்ஷனுமே நடக்குது. இப்போ டைப்ஸ் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ். இப்போ மசில் ஃபைபர்ஸ், அதாவது அந்த மசில் செல்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப் இருக்கும்ல. ஸோ அப்படி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிரியேட்டட் மசில். ஸோ இந்த ஸ்டிரியேட்டட் மசில்னா எப்படி இருக்குன்னா, மசில்ஸ் கண்டெயின் ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸ் கால்ட் கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன் வித் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் டு காஸ் மூவ்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரோட்டீன் இருக்கு. இதை வந்து கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன் சொல்றாங்க. இது மூலியமா அதால கான்ட்ராக்ட்னும் ரிலீஸ் ஆக முடியும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மசில்ஸ். ஸோ இப்போ பார்க்குறப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும். இது வந்து ஸ்மூத் மசில் செல். அப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் மசில். ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். We can move some muscle by conscious will. Present in limbs, move when we want to them and stop when we so decide. Such muscles are called voluntary muscles. இப்போ சில மசில்ஸ்லாம் நம்ம சொன்ன, அதாவது நம்ம யோசிச்சா அதை செய்ய முடியும். ஸோ நம்ம காலை வந்து எடுத்து வைக்கிறோம், அந்த காலை வந்து சுருக்குறோம், அந்த காலை நீட்டுறோம், அதெல்லாம் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதாவது அது வாலண்டரி மசில்னு சொல்லலாம். These muscles are also called skeletal muscles as they are mostly attached to bones and help in our body movement. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ஸோட தான் அட்டாச் ஆயிருக்கும். அப்புறம் இது பாடி மூவ்மெண்ட்க்கு தான் மேக்ஸிமம் ஹெல்ப் ஆகும். Under the microscope, these muscles show alternate light and dark bands or striations when staying appropriately. இந்த மசில்ஸ்ல வந்து எப்படின்னா ஆல்டர்னேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் பேண்ட் இருக்கும். இதை வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு ஸ்டிரேஷன் சொல்லலாம். As a result, they are also called striated muscles. The cell of this tissue are long, cylindrical, unbranched, and multi-unicide. Have many nuclei.
ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ இது எப்படி இருக்குன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும், பிரான்ச்சஸ் நிறைய வராது, அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த டிஷ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு நியூக்ளியஸ் இருக்குன்னு. அப்புறம் இந்த ஸ்டிரேஷன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் அப்படியே சுருங்கி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். So movement of foot in the alimentary canal for the contraction and relaxation of blood vessels or involuntary movement. ஸோ நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க, அதை மென்று முழுங்குற வரைக்கும் உங்கள் வேலை. அதுக்கப்புறம் அது கீழே போய் டைஜஸ்ட் ஆகுது, வெளியே வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லைனா அந்த ஈசோஃபேகஸ்லேருந்து அந்த ஃபுட்டு உள்ளே போகிறது, அதாவது ஜஸ்ட் நம்மளோட மவுத் கேவிட்டிலேருந்து நம்ம அந்த ஈசோஃபேகஸ் மட்டும் தான் நம்மளே புஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தானாக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் ஆகி போகுது. ஸோ இதெல்லாம் எப்படின்னா எலிமெண்ட்ரி கேனல், இதாவது இந்த எலிமெண்ட்ரி கேனல்லேருந்து போகிறதெல்லாம் இன்வாலண்ட்ரி மூவ்மெண்ட். அப்புறம் இந்த பிளட் வெசல் ரிலாக்ஸ் ஆகுறது, அதாவது ஹார்ட் வந்து பிளட் வெசல் புஷ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லி சேருதில்ல, அதெல்லாம் நம்ம பாடியில் தானாக நடக்கிறது. We cannot really start them or stop them simply by way wanting to do so. ஸோ நம்ம நினைக்கிறப்போ அதை ஆரம்பிச்சு நினைக்கிறப்போ முடிக்க முடியாது. ஸ்மூத் மசில்ஸ் or involuntary muscles control such movements. ஸோ இந்த ஸ்மூத் மசில்ஸ்னா எப்படின்னா அந்த மாதிரி மூமெண்ட்ஸை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். They're also found in the iris of the eye, in ureters and in the bronchi of lungs. ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்கோன்னா நம்மளோட ஐரிஸ். ஸோ நீங்கள் ஐரிஸ் பற்றி தெரியுன்னா, ஸோ நம்ம கண்ணில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் போகணும். ஸோ இந்த ஐரிஸ் வந்து என்ன பண்ணணும்னா டார்க்காக இருக்கிறப்போ ரொம்ப பெருசாக்கும், அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவரிங் லேயர் மாதிரி இருக்கும் நம்ம ஐயை சுற்றி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசாக்கும். அப்போது ஒருவேளை லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னா சின்னதாக்கும். ஸோ இது மூலிமா லைட்டோட இன்டேக் வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நம்மளோட கண்ணுக்கு வந்து நல்லது, நம்மளால கரெக்டாக பார்க்க முடியும். The cells along with pointed ends. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் எப்படி இருக்கும்னா பாயிண்டட், இந்த வந்து லாங்காக இருக்கும், பாயிண்டட் எண்டில் இருக்கும். அண்ட் யூனிநியூக்ளியேட் having a single nucleus. ஸோ வெறும் ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். They are also called unistriated muscles. Why would they call that? ஸோ இதை வந்து எப்படின்னா யூனிஸ்ட்ரேட்டட் மசில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு பார்க்கலாம், ஒரே ஒரு மசில் தான் இருக்குது. அதாவது இந்த மசில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்குது, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. The muscles of heart show rhythmic contraction and relaxation throughout life. These involuntary muscles are called cardiac muscle. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா ஹார்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஹார்ட்டில் இருக்கிறது இன்வாலண்ட்ரி மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் லைஃப், இந்த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனும் த்ரூ அவுட் லைஃப் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் மசில்ஸ் சொல்கிறாங்க. ஹார்ட் மசில் செல்ஸ் ஆர் சிலிண்ட்ரிக்கல், பிரான்ச்ட் அண்ட் யூனிநியூக்ளியேட். இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், பிரான்ச்டாகவும் இருக்கும், அப்புறம் யூனிநியூக்ளியேட் வெறும் ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும் ஒரு செல்லையுமே. நர்வஸ் டிஷ்யூ எல்லா செல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிலிட்டி இருக்கும். அதாவது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு அந்த எந்த செல்லாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கும். ஆனால் அதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிற செல்னா என்ன தெரியுமா, அதான் நர்வஸ் டிஷ்யூ. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணோம்னா எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே டக்குன்னு வந்து அதை வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது வந்து பிரெயினில், ஸ்பைனல் கோர்டில், நர்வ்ஸில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த டிஷ்யூவில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நர்வ் செல் இல்லைன்னா நியூரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூரான் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு செல் பாடி இருக்கும், அதில் வந்து ஒரு நியூக்ளியஸும் ஒரு சைட்டோபிளாசம், கொஞ்சம் சைட்டோபிளாசமும் இருக்கும். ஃப்ரம் விச் long thin hair like parts arise. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தின்ன hair like பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரைஸ் ஆகும். யூஸ்வலி each neuron has a single long part. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு single long part இருக்கும் called the axon and many short branched parts. ஸோ சின்ன branched partsலாம் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு இண்டிவிஜுவல் நர்வ் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் லாங் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நர்வ் ஃபைபர்ஸில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ, அதாவது ஒரு நர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். இந்த நர்வ் ஃபைபர் மூலயமா பாஸ் ஆகிற சிக்னல் என்னென்ன சொல்லுவாங்கன்னா நர்வ் இம்பல்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த நர்வ் இம்பல்ஸால தான் நம்மளால வந்து நம்மளோட மசில்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்போ தோணுது நம்மளால மூவ் பண்ண முடியுது. The functional combination of nerve and muscle tissue is fundamental to most animals. ஸோ இந்த மசில் நர்வ் டிஷ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அனிமல்ஸ்க்கு ஃபண்டமெண்டலாக இருக்கும். இதனால தான் வந்து அனிமல்ஸால் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ், அதாவது எந்த ஒரு சிமுலி இருந்தாலும் அதை வந்து டக்குன்னு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.